வெல்கம் சில்ட்ரன். நெக்ஸ்ட் நம்ம அல்ஜிப்ரால ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் லாகர்தம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம இப்போ தமிழ்ல வந்து மடக்கை அப்படின்னுவோம். லாகர்தம் வந்து நம்ம ஏற்கனவே 9th நிறைய படிச்சிருப்போம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாமே 9th நம்ம போட்டிருப்போம். இப்போ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன், அதோட தொடர்ச்சி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே இப்போ லாகர்தம் அப்படின்னா என்ன, அதோட பேசிக் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே கவனிங்க. இப்போ ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதுறோம் வச்சுக்கலாம். பவர் ஃபார்ம்ல சப்போஸ் 2 cube equal to 8 அப்படின்னு ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். இது பேர் என்ன சொல்லணும், நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அப்படின்னும். அதாவது அடுக்கு வடிவத்தில் நம்ம எழுதுறோம் அப்படின்னாக்க 2 cube equal to 8 இல்ல வந்து 5 square equal to 25 இல்லையா. அதே மாதிரி 10 cube equal to 1000 இதெல்லாம் வந்து என்ன வடிவம் அப்படின்னாக்க அடுக்கு வடிவம், அதாவது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். இது பேர் என்ன சொல்லணும், நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் அப்படின்னுவோம். இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் இல்ல வந்து அடுக்கு குறியீடு முறையை வந்து நம்ம வேற வகையிலையும் எழுதலாம். இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க லாக், பாருங்க இதை எப்படி நான் எழுதலாம் இன்னொரு வகையில் அப்படி பண்ணாக்க லாக் 8 to the base 2 log 8 to the base 2 that is equal to 3. log 8 to the base 2 equal to 3. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது எப்படி படிக்கணும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. log 8 to the base, தமிழ்ல வந்து இது அடிமானம் அப்படின்னும், இங்கிலீஷ்ல வந்து பேஸ். log 8 to the base 2 equal to 3. இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 2, இந்த அடிமானம் பாருங்க பேஸ் 2. 2 வந்து என்ன பவர் நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். 2ல இருந்து நம்ம 8 வரணும். அப்போ 2 வந்து எத்தனை முறை திரும்ப 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 நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 8 கிடைக்கும். அதுதான் இதோட ஆன்சர். புரியுதா? அப்ப 2 நம்ம வந்து திரும்ப திரும்ப எத்தனை முறை மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும் பாருங்க. 2 into 2 4, 4 into 2 is what 8. அப்ப அதுதான் வந்து இதோட ஆன்சர். அதாவது 2 வந்து திரும்ப திரும்ப மடக்கி மடக்கி நம்ம 3 முறை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு 8 கிடைக்கும். அதனாலதான் இங்க மடக்கை அப்படின்னு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அப்ப லாகரிதம் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல. ரைட்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னு இருக்கு. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இதை எப்படி நம்ம லாகரிதம் ஃபார்ம்ல எழுதலாம்? லாக் எனக்கு கிடைக்க வேண்டியது 25. எதுல இருந்து? 5ல இருந்து. அப்ப log 25 to the base 5 that is equal to 2. அப்ப லாகோட வேல்யூ எல்லாமே என்னது, அந்த பவர்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பவர்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து லாக். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் நம்ம? log 1000 to the base 10 that is equal to 3. ரைட்? இதுதான் வந்து பேசிக் டெஃபினேஷன். ஒரு எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் நம்ம வந்து லாகர்தமிக் ஃபார்முக்கு ஒரு ஈக்குவலண்ட், அதற்கு சமமான ஒரு லாகர்தமிக் ஃபார்ம் அப்படின்னா இதுதான் வந்து சமமான லாகர்தமிக் ஃபார்ம். ஓகே, இதையே நான் ஜெனரலா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். a பவர் x ஈக்குவல் டு y அப்படின்னு இருக்கு. a பவர் x is equal to y. இங்க a பவர் x is equal to y அப்படின்னாக்க இதுக்கு ஈக்குவலண்டான லாகர்தமிக் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க log y to the base a that is equal to x. இதுதான் இதோட டெஃபினேஷன். ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஆஃப் this exponent form is what? This one, log y to the base a equal to x. அப்போ ஒன்னு வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல நம்ம கொடுத்திருந்தா அதை லாகர்தமிக் ஃபார்முக்கு நம்மளுக்கு மாத்த தெரியணும். இல்ல லாகர்தமிக் ஃபார்முக்கு கொடுத்திருந்தா அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு நம்மளுக்கு மாத்த தெரியணும். அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக், எப்படி நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல இருந்து லாகர்தமிக் ஃபார்முக்கு மாத்துறதுக்கான நம்மளுக்கு ஐடியா இல்ல வந்து டெஃபினேஷன். ரைட்? ஓகே, இப்போ இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். if a is greater than 0, அதாவது a வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், a is greater than 0 and a is not equal to 1, a power x is equal to y, then இதைதான் நம்ம லாகர்தமிக் ஃபார்ம்ல எழுத போறோம். then இத லாகர்தமிக் ஃபார்ம்ல என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? log y to the base a, இங்க பேஸா இருக்கிறது இங்கேயும் பேஸா தான் வரும். log y to the base a equal to x. இதுதான் இதோட டெஃபினேஷன். if a is greater than 0 and a not equal to 1, a power x equal to y, then log y to the base a equal to x. இதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக் டெஃபினேஷன் ஃபார் log. ஓகே ஓகே, இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் லாகர்தம், அதாவது பேஸை வந்து நம்ம
டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் லாகர்தம்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நோட் சப்போஸ் த பேஸ் இஸ் வாட் 10. ஃபர்ஸ்ட் நோட் if base is 10, then it is called common logarithm. அது பேர் என்னன்னாக்கா நம்மளுக்கு common logarithm, right? That is log a to the base 10 இல்ல log 100 to the base 10 log 5 to the base 10. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க காமன் லாகரதம். அதோட பேஸ் வந்து 10 இருந்தது அப்படின்னாக்க அது வந்து காமன் லாகரதம் அப்படின்னும். அப்புறம் செகண்ட் நோட் அப்படின்னாக்க சப்போஸ் த பேஸ் இஃப் த பேஸ் இஸ் e is what an irrational number. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னாக்க 2.78 approximate e equal to 2.78. if the base is what e, then it is called natural logarithm. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க natural logarithm அப்படின்னும், right? and இதுக்கு ஒரு நோட்டேஷனே வந்து வேற, and it is denoted by ln. it is denoted by ln. நம்ம பேஸ் எழுத தேவையில்ல, ln x அப்படின்னாக்க அதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க log x to the base e. வெறும் நீங்க ln அப்படின்னு எழுதினாவே அதோட பேஸ் என்னன்னு அர்த்தம் நம்மளுக்கு log x to the base e. அதனால க்கு வந்து பேஸ் எழுத தேவையில்லை. இந்த மாதிரி ln ஆவே அது வந்து நேச்சுரல் லாகர்தம். in your higher studies will be using what only ln, log x to the base e தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம், right? now we are going to use what the common logarithm யூஸ் பண்ண போறோம். இல்ல பேஸ் எங்கெல்லாம் பேஸ் அவசியம் இல்லையோ, இல்ல எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நமக்கு வந்து எல்லா பேஸுக்கும் சூட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு சில இடத்துல நம்ம பேஸ் இல்லாம கூட இந்த சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம எழுதுவோம், right? now we will go for what seeing some important properties of this logarithm, right? okay, இப்ப பாருங்க properties of logarithm அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம important properties, இந்த properties இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சாதான் நம்ம சம் போட முடியும், right? அதனால you must by heart properties of logarithm. first one product rule அப்படினும், இது வந்து log x y that is equal to log x plus log y, right? இங்க பாருங்க நான் பேஸ் எழுதல. ஏன் பேஸ்னாக்க இது என்ன பேஸ் இருந்தாலும் it will be what suitable. ஒரே ஒரு கண்டிஷன் அது, அந்த பேஸ் must be what greater than 0 and a is not equal to 1. பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும். அதே சமயத்துல பேஸ் should not be 1. இதுதான் கண்டிஷனே. அப்ப இங்க எந்த பேஸ்னாலும் இருக்கலாம், ஒன்னும் தப்பே இல்ல. log xy to the base, log xy to the base a, இங்க a ன்னு எழுதினாலும் தப்பு இல்ல. இங்க a எழுதுனாக்க ரைட் சைடையும் I must write what a, the base a to be written. இல்ல இது எழுதல அப்படினாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. log xy equal to log x plus log y. இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ராடக்ட் ரூல். இது பேர் என்னது? ப்ராடக்ட் ரூல் இல்ல ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஓகே. செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க log x by y that is equal to log x minus log y. இதோட பேர் என்ன பாத்தீங்கன்னாக்க quotient rule or quotient property. next third என்னன்னு பாத்தீங்கன்னாக்க log a power m, log a power m. log a power m அப்படின்னாக்க the power rule இல்லையா, இந்த பவர் மட்டும் நமக்கு எங்க வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முன்னாடி வந்துட்டு will be getting what log a m, log a power m is equal to m into log a. இந்த எங்கேயுமே இந்த மூணு ஃபார்முலால நான் பேஸ் எழுதல. அதனால பேஸ் எழுதல அப்படின்னாக்க it is true for what any base m into log a. this we call as what power rule, right? power rule. next fourth property அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க this is log
log a to the base a. அதாவது பேஸும் இதுவும் ஈக்குவலா இருந்தா பாருங்க, இந்த மூணு ஃபார்முலானா பேஸ் எழுதல, ஆனா இங்க பேஸ் எழுதிருக்கேன். ஏன் பேஸ்னாக்கா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இங்க இருந்தாக்க log a to the base a அப்படின்றதுனாக்க this value is what 1. The value is what 1. Log a to the base a equal to 1. That is, அதாவது log 5 to the base 5 அப்படின்னாக்க 1 இல்ல log 1 by 2 base 1 by 2 that is equal to 1. அதாவது இந்த நம்பரும் சேமா இருந்தாக்க அதோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 1, ரைட்? ஓகே, இது நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அதாவது a பவர் எந்த நம்பரோட பவர் நம்மளுக்கு 1 இருந்தாலும் 10 power 1 equal to 10 இல்ல 5 power 1 equal to 5 இல்ல 1 by 2 whole power 1 equal to 1 by 2. இதனா இப்ப எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு நம்ம லாகர்தமிக் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன கிடைக்கும் எனக்கு log இந்த 1 by 2 வந்து பேஸா வந்துரும், இந்த 1 by 2 இங்க வரும், இது வந்து 1. அப்ப log 1 by 2 to the base 1 by 2 equal to 1. அதேதான் இங்கேயும் log 5 இங்க பேஸ் வந்து 5 equal to 1. அதேதான் இங்கேயும் log 10 to the base 10 that is equal to 1. அப்ப log of any number to the same base, இந்த நம்பர் இங்க என்ன நம்பர் இருக்கோ the same number நாக்க the value will be what 1. This is an important property, right? Okay, next property number 5. Property number 5, log 1 to the base a to the any base, log 1 to the base a equal to 0. Log 1 to the base a equal to 0. இதுவும் பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஈஸியா நம்ம சொல்லலாம். anything power 0 equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 5 power 0 equal to 1, 2 power 0 equal to 1, 1 by 2 whole power 0 equal to 1. பாருங்க, இதோட எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு log 1 to the base 5 that is equal to 0. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும் எனக்கு log 1 to the base 2 that is equal to 0. அதே மாதிரி இங்க என்ன கிடைக்கும் எனக்கு log 1 to the base 1 by 2 equal to 0. அப்போ a எதுவா இருந்தாலும் log 1 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 கிடைக்கும், ரைட்? ஓகே, this is an important property. Next is very important formula. This we call as what base changing formula. Log b to the base a இப்படி இருக்கு ஒரு லாகர்தம். log b to the base a ன்னு இருக்கு. இங்க பேஸ் வந்து எனக்கு a இருக்கு. இந்த பேஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு பேஸ் a வேணாம், வேற ஏதோ ஒரு பேஸ் வேணும். சப்போஸ் பேஸ் eo இல்ல பேஸ் 10 இல்ல பேஸ் c, ஏதாவது ஒரு பேஸ் நியூ பேஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னா அதனால சம் போட முடியும். அப்படின்னாக்க எப்படி நம்ம அந்த பேஸுக்கு வந்து இதை மாத்துறது? That is a formula, very important formula, right? See how to change the formula. Log இங்க b எழுதியாச்சு, log b. இந்த a இருக்கு பாருங்க, a க்கு பதிலா உனக்கு என்ன பேஸ் வேணுமோ அந்த பேஸை போட்டுக்கோங்க. சப்போஸ் I need the base c, அப்ப log b to the base c divided by log இதுனா எனக்கு a to the base c. பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேஸ் a, ஆனா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே என்ன பண்ண பேஸ் c ஆ கன்வெர்ட் பண்ணிட்டேன். log b to the base c and by whole divided by log a to the base c. அப்ப என்ன பேஸ் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமோ இங்க c. சப்போஸ் எனக்கு பேஸ் 10 வேணும்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் 10 வேணும் அப்படின்னாக்க log b to the base a equal to log b to the base 10 by log a to the base 10. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. b அப்படியே நியூமரேட்டர் வந்துரும், இந்த a பேஸ்ல இருக்க தொட்டு அது டினாமினேட்டர் வந்துரும். என்ன பேஸ் வேணுமோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, log 10, ரைட்? அப்ப log b to the base a equal to log b to the base 10 whole divided by log a to the base 10. This is base changing formula. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, பேஸ் சேஞ்சிங் formula. இது பேர் வந்து base changing formula. These are some important properties or formulas of logarithm. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் formulas இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு சில formulas நம்ம derive பண்ண போறோம். அந்த formulaலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க sums போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். Not only here, even in your higher classes or higher studies, this logarithm play an important role in algebra, right? When you want to multiply big numbers or multiply very small numbers, for example
432 not 432 43 lakhs 25,857 into 2.357689 இப்போ if I want to multiply this number, then here by usual multiplication it takes time. There will be using what logarithm. அங்க வந்து நம்ம லாகரத்தை யூஸ் பண்ண போறோம். இல்ல பவர் ஆஃப் சம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் ஃபார் எக்ஸாம்பிள் 7/9 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 பவர் 7/9. அப்ப பவர்ல வந்து ஃபிராக்ஷன் இருக்கு. இல்ல சப்போஸ் இட்ஸ் a very big number, ஃபார் எக்ஸாம்பிள் 237 ஹோல் பவர் 235 இந்த மாதிரி இருக்குனாக்கா 237 வந்து 235 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். See, it's an impossible by ordinary multiplication. அப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாமே will be using what? The logarithm. That you will see in application part. If you have one or two problem, we'll see. Otherwise, you'll study in your higher class or 9th கூட ஒரு சில sums இதை base பண்ணி நீ போட்டிருப்ப. Right? Okay. Now we'll see what are all the formulas derived from these 6 formulas. அதையும் நம்ம பார்த்தலாம் இப்போ. Right? Formulas derived. Formulas or formulae, plural formula, formulae derived from above property. அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது அதுவும் ஃபார்முலா தான். இது பேசிக் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இந்த 6 ஃபார்முலாஸ் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இதுல இருந்து வேற நம்ம இன்னும் சில ஃபார்முலாஸ் நம்ம டெரைவ் பண்ண போறோம். formulae derived from the above properties. இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சா நம்ம வந்து சம்ஸ் எல்லாம் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயத்துல ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாமே இது வந்து ஃபார்முலாஸ். இப்ப log a power m to the base a, இந்த ரெண்டு நம்பரும் சேமா இருக்கு. a power m இருந்தாக்க அதோட ஆன்சர் என்னது m மட்டும் வரும். ரீசன் என்னன்னாக்க இந்த m முன்னாடி வந்துடும். log a to the base a வந்து 1. அதே மாதிரி a power log m to the base a, a power log m to the base a வந்து m. ரைட்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க log b to the base a is equal to, இப்போ இந்த ba இது ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ண அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. log b to the base a அப்படின்னாக்க 1/log a to the base b ஆயிடும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க. அந்த பேஸ் சேஞ்சிங் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே போன செஷன்ல பார்த்தோம். இப்போ அந்த பேஸ் சேஞ்சிங் ஃபார்முலாவை நான் இப்படியும் எழுதலாம். log b to the base a into log a to the base c equal to log b to the base c. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, இப்ப log b to the base a log a to the base c இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம்ஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னாக்க பாருங்க, இங்க a வந்து பேஸ்ல இருக்கு, இங்க a வந்து இங்க இருக்கு இல்லையா? அப்ப இந்த a-வையும் இந்த a-வையும் நான் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? எனக்கு log b to the base c ன்னு வரும். log b to the base c ன்னு வரும். கேக்கு நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க log b to the base a into log a to the base c அப்படின்னாக்க இந்த a கேன்சல் ஆயிடும். அப்ப log b to the base c இது வந்து மாறிடும். பட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கேன்சல் பண்ணாதீங்க. பட் ஜஸ்ட் டு ரிமெம்பர், ஹவு டு ரிமெம்பர் அப்படின்றதுக்காக இது சொல்லியிருக்கேன். ரைட்? ஓகே. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, 11th ஃபார்முலா பாருங்க. log 1/b to the base a, log 1/b to the base a is equal to minus log b to the base a. இந்த நம்பரை ரெசிப்ரோக்கலா நம்ம மாத்தணும். 1/b வந்து b ஆ மாத்தணும். இப்படி கிடைக்கும். இல்ல b இருக்கு, b வந்து நான் 1/b ஆ மாத்தினாலும் மைனஸ் ஆயிடும். ரைட்? log 1/b to the base a equal to minus log b to the base a. நெக்ஸ்ட் பேஸ்லயும் 1/a இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 1/a நான் ஏவா மாத்தினா இது வந்து நெகட்டிவா மாறிடும். log b to the base 1/a is equal to negative of log b to the base a. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. நம்மளுக்கு இப்போ சந்தேகம் வரும், சப்போஸ் ரெண்டுத்துலயுமே வந்து ரெசிப்ரோக்கல் இருக்கு. log 1/b to the base 1/a அப்படின்னாக்க பாருங்க, இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ். என்ன ஆயிடும்? நம்மளுக்கு log b to the base a ஆயிடும். அது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? log ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் 1/b இருக்கு, இங்கேயும் 1/a இருக்கு அப்படின்னாக்க this is nothing but log b to the base a அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரைட்? இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஈஸிலி வில் கெட் இட்.
ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க log b to the base a power m. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க a power m பவர் ரூல்ல வந்து b ஓட பவர் ஏதா இருந்துச்சுன்னா முன்னாடி கொண்டு வரலாம். அதே மாதிரி log b to the base a power m, அதாவது a ஓட பவர் இருந்துச்சுன்னா அது எங்க வரும்னாக்க டினாமினேட்டர்ல வரும் 1/m log b to the base a. b க்கு பவர் இருந்துச்சுன்னா அது முன்னாடி வந்துரும். a க்கு பவர் இருந்ததுன்னா அது எங்க வரும் எனக்கு 1/m. Suppose log, next property பார்த்தீங்கன்னாக்க log b power n by to the base a power m. இப்போ b ஓட பவர் என்ன அந்த எங்க வந்துரும் நமக்கு தெரியும், முன்னாடி வரும் தெரியும் உங்களுக்கு, அப்ப முன்னாடி வந்தாச்சு. அதே மாதிரி a பவர் m ஆந்தாக்க இந்த previous property பார்த்தீங்கன்னா எங்க வரும், அது டினாமினேட்டர் தான். அப்போ இந்த பவர் இங்க வந்துரும், இந்த பவர் இங்க வந்துரும், n/m log b to the base a. Right? These are some important formulas based on what the logarithm. இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சா நம்ம சம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் சம்ஸ் we are going to do now, right? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க 2.34. find the logarithm of 1728 to the base 2 root 3. ரைட், இதை நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஈஸியா புரியும். என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம logarithm of, அதாவது log of 1728 to the base 2 root 3. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், log of 1728 to the base 2 by root 3. ஏற்கனவே log ஓட டெஃபினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். சப்போஸ் இதை நான் x அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க இதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்திருங்க. அப்ப எப்படி எழுதலாம், நம்ம let log of 1728 to the base 2 root 3 equal to x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், எனக்கு 2 root 3 power x that is equal to 1728. right? 2 root 3 whole power x is equal to 1002 power 8. அதாவது இந்த 2 root 3 again and again எத்தனை முறை நான் மல்டிப்ளை பண்ணா 1728 வரும். அப்ப 1728 இப்ப நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணாக்க நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ரைட், ஓகே, இப்ப ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. ஓகே, இப்போ 1728 ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்ணிருக்கேன். 17ல 8 டைம்ஸ் பேலன்ஸ் 1, அப்புறம் 12 6 டைம்ஸ், அப்புறம் 4 டைம்ஸ். அகைன் டிவைட் பை 2. திருப்பி டிவைட் பண்ணாக்க 432. ஒன்ஸ் அகைன் டிவைட் பை 2. 4ல 2 டைம்ஸ், 3ல வந்து 1 டைம், பேலன்ஸ் 1 12 216. அகைன் 2 ஆல டிவைட் பண்ணாக்க 1 டைம், 1ல போவாது, அதனால 0. 16ல வந்து 8 டைம்ஸ். Again if I divide by 2, இது வந்து 10ல வந்து 5 times, 8ல வந்து 4 times 54. Again if I divide by 2, இது வந்து 27 times. ஆனா இதுக்கு மேல வந்து இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், அதனால 2 ஆல் டிவைட் ஆச்சு. இதுக்கு மேல வந்து 2 ஆல் டிவைட் ஆகாது. ஆனா 27 வந்து will go in 3. அப்போ I am dividing by what, 3. இப்போ divide by 3 அப்படினாக்க 9 3s are 27. Again 3 ஆல் டிவைட் பண்றேன் 3. அப்போ எல்லாமே எனக்கு கிடைச்சாச்சு. அப்போ 2 root 3. இப்போ பாருங்க 2, how many 2s are there? 1 2 3 4 5 6. அதே மாதிரி 3 பாருங்க, 3 இருக்கு, 3 3 3 3 3 இருக்கு. ஆனா இங்க root 3 எழுதுறோம். ஆனா ஒவ்வொரு 3மே how can I write? 3 is nothing but what? root 3 into root 3 இல்லையா? Each 3 is nothing but root 3 into root 3. அதே மாதிரி இந்த 3 எடுத்தோம்னாக்க இது என்ன கிடைக்கும் எனக்கு? root 3 into root 3. அதே மாதிரி இந்த 3 எடுத்தோம் அப்படினாக்க this is what? root 3 into root 3. See how many root 3s are there? 1 2 3 4 5 6. அப்போ 6 root 3 இருக்கு, 6 2s இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் நான் அப்படினு பாத்தீங்கன்னாக்க 2 root 3 whole power x is equal to the 1728 1728 நான் ஃபேக்டரைஸ் பண்ணனாக்க 2 root 3 whole power 6 அப்படினு எழுதலாம். அப்போ this gives x is equal to 6. அப்போ x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x is equal to 6. அதாவது இந்த 2 root 3 if I multiply again and again 6 times I will get what? 1228. Right? Okay. Again next or example again 2.35. If the logarithm of 324 to the base a is 4, then find a. Okay, the wordings என்ன கிடைக்கும் நமக்கு? logarithm of 324. அப்போ logarithm of
324 to the base a is what 4 அப்படின்னா a ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, find a, right? அப்ப this implies இதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முக்கு மாத்துங்க, அதாவது அடுக்கு குறிக்கு மாத்துங்க. என்ன கிடைக்கும் எனக்கு? a power 4 equal to 324. a power 4 equal to 324. இப்போ a power a number ஏதோ நம்பர் இருக்கு, அது வந்து again and again if I multiply 4 times I may get what? 324. இப்போ அதே மாதிரி 324 ஃபேக்டரைஸ் பண்ணி power 4 எழுதணும், something power 4 எழுதுனாக்கா I can equate what? The bases. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 324. Factorize and get the factors for this one. Okay, factorize பண்ணியாச்சு. 324 factorize பண்ணிருக்கோம். First 2 ஆல் டிவைட் பண்ணிருக்கோம். 162. Again if I divide by 2, 81. 81 will not go what? 2. அதனால 3 ஆல் டிவைட் பண்றோம். 27. Again what? 3, 9. Again 3, 3 times நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப a power 4 எப்படி எழுதலாம்னு பாருங்க. a power 4 equal to 324. This is what? 2 square into 3 power 4. 2 square into 3 power 4. ஆனா பவர்ஸ் ரெண்டும் சேமா இருந்தாதான் பேஸை வந்து ஈக்குவேட் பண்ண முடியும். அப்ப எப்படி எழுதலாம் இதை? இது பாருங்க, 2 ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயரை வந்து √2 power 4 எழுதலாமா? 2 ஸ்கொயர் வந்து √2 power 4 எழுதலாம். 3 power 4. அப்போ a power 4 equal to 3√2 இல்ல √2 3 அப்படினாலும் எழுதலாம். ஏன்னா √2 3 அப்படின்னு எழுதலாம், தப்பில்லை. பட் எப்பவுமே வந்து நம்ம ஒரு இர்ரேஷனல் நம்பரை எழுதும் போது இந்த ரேஷனல் நம்பரை முன்னாடி எழுதிக்கோங்க ப்ராப்பர் ஃபார்ம்ல. அப்போ √2 power 4 into 3 power 4. அப்போ 3√2 whole power 4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ a power 4 equal to 3√2 whole power 4. பவர்ஸ் ரெண்டும் சேமா இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.36. Prove that log 75 by 16 minus 2 log 5 by 9 plus log 32 by 243 equal to log 2. left hand side நம்ம எடுத்தாச்சு, ரைட்? இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது log ப்ராடக்ட் ரூலும் கோஷன் ரூலும் நமக்கு தெரியும். அதாவது log a plus log b அப்படின்னு இருந்துச்சுனாக்க this can be written as what? log ab இல்ல log x into y. அதே மாதிரி log a minus log b அப்படின்னு இருந்துச்சுனாக்க this I can write as what? log a by b அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ரூலை யூஸ் பண்ணி தான் போட போறோம். பிளஸ் மைனஸ், பிளஸ் இருந்தாக்க ப்ராடக்ட், மைனஸ் இருந்தாக்க டிவிஷன், ரைட்? ஓகே, இங்க பாருங்க log 75 by 16 minus 2. லாகுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு 2. அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? பவர் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த பவர் ரூல்? log a power m equal to m into log a. அதாவது இங்க இருக்க m நான் அங்கே கொடுத்துடலாம், பவருக்கு கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் யூ டூ தட். log 75 by 16 minus log 5 by 9 the whole square, பவருக்கு எடுத்து வந்துடலாம். பிளஸ் log 32 by 243 கொண்டு வந்தாச்சு, மாத்தியாச்சு, ரைட்? முன்னாடி இருக்க 2 மட்டும் யூசிங் த பவர் ரூல் I brought to the power, right? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப மைனஸ் இருந்தது அப்படின்னாக்க ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை த செகண்ட் டேர்ம். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? log 75 by 16 ஃபர்ஸ்ட் டேர்ம் by செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு எனக்கு? 5 by 9 the whole square. சந்தேகமே இருக்கக்கூடாது. 75 by 16 log a minus log b equal to log a by b. அப்ப log a இதுதான் a இல்லையா? அப்ப 75 by 16 b வந்து என்ன இருக்கு எனக்கு? 5 by 9 the whole square. அத டினாமினேட்டர் கொடுத்துட்டேன். திருப்பி பிளஸ் இருக்கு, அதையே என்ன பண்ணிக்கலாம்? பிளஸ் தான் இருந்தா நியூமரேட்டர் எழுதணும், மைனஸ் இருந்தா டினாமினேட்டர் எழுதணும். தட்ஸ் ஆல். தட் an easy way to remember is what? பிளஸ் டேர்ம் அந்த பிளஸ் லாக் அந்த நியூமரேட்டர்ல எழுதுங்க, மைனஸ் லாக் அந்த டினாமினேட்டர் எழுதுங்க. அப்ப இன்டு இது ஒரு டேர்ம், இது நாங்க நம்மளுக்கு 32 by 243, ரைட்? இது ஒரு டேர்ம். மொத்தத்துக்கும் சேர்ந்துதான் ஒரே ஒரு லாக், ரைட்? இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா என்ன வரணும் எனக்கு? log 2. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு எனக்கு? log 2 இருக்கு. log 2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். see log, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 75 by 16 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5 by 9 the whole square. அப்ப ரெசிப்ரோக்கல் வரும் இல்லையா? 9 by 5 the whole square. அப்ப 9 by 5 into 9 by 5 into
this can be written as what 32 by 243. இதை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாக்க இதோட சிம்பிளிஃபிகேஷன் கேர்ஃபுல்லா பண்ணீங்க அப்படின்னாக்கா you will get the answer, right? இப்ப பாருங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இப்போ 75 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 டைம் 75 நாக்க 1 டைம் 15 times. Again 5 and 15 5 table, this is what 1 time, this is what 3 times. Next 3 இருக்கு. அப்ப 3 இங்க 243 இருக்கு பாருங்க. 3 ஓட 343 கேன்சல் பண்ணுங்க. This is 1 time, this is 8 time, 8 3s are 24, 181. Next இப்போ 9 இருக்கு. 9 எடுத்து இங்க 81 கேன்சல் பண்ணாக்க 9 times, 9 9s are 81, this is 1 time. Again 9 table, this is 1 time, here 1, right? அப்ப இங்க 3 டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு. நான் அப்ப என்ன இருக்கு எனக்கு 32 இருக்கு, இங்க 16 இருக்கு. இதையும் 16 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 16 is 16, 2 16s are 32, right? Now that is equal to log, பாருங்க நியூமரேட்டர் என்ன பாருங்க 1 1 1 into 2, 1 into 1 into 1 into 2. அப்ப log 2 டினாமினேட்டர்ல 1 into 1 into 1 into 1 எல்லாமே 1 ஆயிடுச்சு. அப்ப what is the answer? Log 2. That is our RHS. Hence proved, right? Yes. Next example பாருங்க. Next example 2.37. If log x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16. இங்க bases எல்லாமே different இருக்கு. அதனால தான் base கொடுத்திருக்காங்க. Equal to 7/2. Find the value of x. இப்போ x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணாலும் சரி, கோஷன் ரூலை யூஸ் பண்ணாலும் சரி, பேசஸ் எல்லாம் சேமா இருக்கணும். ஆனா இங்க பேசஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அப்ப பேசஸ் டிஃபரெண்டா தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸ வந்து நம்ம ஒன்னா மாத்திக்கணும். ஒன்னா மாத்திட்டா போடலாம். இந்த சம் வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். பாருங்க எப்படி போடலாம் இந்த ரெண்டு மெத்தட்ல அப்படின்னாக்க, இப்ப லாக் கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, லாக் x to the base 2 plus log x to the base 4 plus log x to the base 16, that is equal to 7/2. எல்லாத்தோட பேஸ் பாருங்க 2 2 ஸ்கொயர் வந்து 4, 2 power 4 வந்து 16. இந்த பேசஸ் எல்லாமே வந்து 2 ஓட பவர்ஸா இருக்கு. அப்ப எப்படி நான் இதை எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்க log x to the base 2 plus log x to the base 2 square plus இது என்ன எழுதலாம் நான், log x to the base 2 power 4 equal to 7/2. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கூடவே எழுதிட்டோம், கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன்ஸ். அப்ப இதுல இருந்து நம்ம எழுதிட்டோம். அப்போ பேஸ்ல ஸ்கொயர் இருந்ததுனாக்க பவர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். அதாவது log b to the base a power m இருந்தாக்க அந்த 1/m மாறிடும் into log b to the base a. இங்க இருக்க பவர் எங்க வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். அப்போ இது வெளியே எடுத்து வந்தோம்னாக்க 1/2 log x to the base 2. அதே மாதிரி இங்க 1/4 will come out, log x to the base 2, that is equal to 7/2. Right, using this property, and the property use பண்ணோம் அப்படின்னாக்க this will like this. இப்ப பாருங்க log x to the base 2, log x to the base 2, log x to the base 2. எல்லா டேர்ம்லயும் எனக்கு log x to the base 2 இருக்கு. அப்ப அத நான் காமனா வெளியே எடுத்துக்கலாம். log x to the base 2 காமனா வெளியே எடுத்தோம்னாக்க first term 1 into log x to the base 2 1 plus இங்க என்ன இருக்கு எனக்கு 1/2, இங்க என்ன இருக்கு எனக்கு 1/4, that is equal to 7/2. This is log x to the base 2. இத simplify பண்ணிக்கோங்க. இதோட LCM என்ன கிடைக்கும் எனக்கு 4, இங்க வந்து 4. Here I should multiply numerator and denominator by what, 2 ஆல multiply பண்ணலாம். Plus 2, this is what 1 equal to 7/2. Right? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு next step என்ன கிடைக்கும், நம்மளுக்கு log x to the base 2 into this is 7/4 equal to 7/2. This is log x to the base 2 equal to, இந்த side ஏற்கனவே 7/2 இருக்கு. Bring this 7/4 this side. அப்போ this become what, 4/7. 7 and 7 get cancelled. This get cancelled. It is what, 2 times. This is what, 1 time. Therefore log x to the base 2, log x to the base, இது வந்து base 2, right? 2 power
இங்க என்ன இருக்கு, எனக்கு 2 இருக்கு. 2 பவர் 2 ஈக்குவல் டு எக்ஸ். இது கொஸ்டின், இந்த ஃபார்மேஷனை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா போடலாம். பாருங்க, எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் டு த பேஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 9. அதாவது a பவர் m ஈக்குவல் டு n அந்த ஃபார்ம்ல இருக்கு. a பவர் m இஸ் ஈக்குவல் டு n இல்ல a பவர் m இஸ் ஈக்குவல் டு x இந்த ஃபார்ம்ல இருக்கு. ரைட், a பவர். ஆனா இந்த பவர்ல என்ன இருக்குனாக்கா நம்மளுக்கு லாக் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இது பார்த்தோம்னா நம்மளுக்கு லாகரிதமிக் ஃபார்ம் மாதிரி இருக்கும். இது லாகரிதமிக் ஃபார்ம்ல ஆக்சுவலா என்ன ஃபார்ம், இது எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். அப்ப எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் லாகரிதமிக் ஃபார்மா நம்மளுக்கு மாத்த தெரியும். எப்படி மாத்தலாம் நம்ம, லாக் x to the base a equal to m. log x to the base a equal to m. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்க log x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு, 9 இருக்கு. log 9 to the base x, log 9 to the base x is equal to பவர். பவர்ல என்ன இருக்கு நம்மளுக்கு, இங்க m இருக்கு. இங்க பவர்ல என்ன இருக்கு நம்மளுக்கு, log x to the base 3 அப்படின்னு மாறியாச்சு. ரைட், ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க என்ன பண்ணலாம்ட்டு. அடுத்த ஸ்டெப், இங்க log 9 to the base x இருக்கு, இங்க log x to the base 3 இருக்கு. அப்ப நம்மளுக்கு இங்க பவர்ஸ், இந்த பவர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, சாரி, இந்த பேஸ் எடுத்தாலும் சரி இல்ல பவர்ஸ் எடுத்தாலும் சரி, ஒன்னு ரெண்டுத்தோட பேஸையும் சேமா பண்ணுங்க, இல்ல ரெண்டுத்தோட லாகரிதம் வேல்யூஸையும் ரெண்டுத்தையும் ஒன்னா பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு. அப்ப இது ரெண்டுத்த நான் சேமா பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த log 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதலாம் டு த பேஸ் எக்ஸ். அதே மாதிரி இதை வந்து நான் பேஸ் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாக்க என்ன கிடைக்கும், இப்ப log a டு த பேஸ் b அப்படின்னாக்க இது ரெண்டுத்தையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணனாக்க என்ன ஆயிடும், எனக்கு ரெசிப்ரோக்கலா மாறிடும். ரெசிப்ரோக்கலா மாறிடும். 1 by log b டு த பேஸ் a அப்படின்னு மாறிடும். ரைட், ஓகே. இப்ப அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இங்க என்ன கிடைக்கும், எனக்கு log 3 டு த பேஸ் x அப்படின்னு மாறிடும். ரைட், இப்ப பாருங்க ரெண்டுத்தோட பேஸையும் நான் எக்ஸா மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 நான் முன்னாடி எடுத்து வந்துடலாம். 2 log 3 to the base x using power rule. 1 by log 3 to the base x. அப்ப இந்த ரெண்டு டேர்ம் எனக்கு சேமா இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எனக்கு 2 into log 3 to the base x the whole square. பாருங்க, log 3 square to the base x இது வேற, log 3 to the base x the whole squareன்றது வேற. 3 square அப்படின்னாக்க just 3 into 3, right? ஆனா இங்க log 3 to the base x நாக்க log 3 to the base x into log 3 to the base x ரெண்டுத்தையும் சேம் டைம் மல்டிப்ளை பண்ணா அது whole square. 3 square போடக்கூடாது. That is equal to 1, right? அப்போ இதுல இருந்து next what will I get? log 3 to the base x the whole square equal to, bring this to this side, 1 by 2, right? அப்போ next வந்து log, இப்போ 3 to the base x equal to, இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா கிடைக்கும் எனக்கு 1 by root 2 plus or minus log 3 to the base x is equal to plus or minus 1 by 2, right? Okay. அப்போ from here இப்போ இதை திருப்பி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல இருந்து x ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு எனக்கு இப்போ log a to the base b equal to m அப்படின்னாக்க இது எப்படி எழுதலாம், நான் b power m equal to a இல்லையா, b to the power m equal to a. அந்த ஃபார்முக்கு இதை மாத்தணும் அப்படின்னாக்க x power plus or minus 1 by root 2 that is equal to 3, right? x power plus or minus 1 by root 2 is equal to 3. அப்ப இதுல இருந்து நான் x ஓட வேல்யூவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது இந்த பக்கம் எடுத்துட்டு போனா எனக்கு 3 power plus or minus 1 by 2 அந்த பக்கம் போச்சுனாக்க plus or minus root 2 ஆகும். Suppose for example a power m equal to x அப்படின்னாக்க a equal to x power என்ன ஆகும் நம்மளுக்கு 1 by m ஆ மாறும். This is the rule. a power m is equal to x நாக்க a is equal to 1 by m இங்க போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் 1 by m. அப்ப x power plus or minus 1 by root 2 is equal to 3. அப்ப x is equal to 3 power plus or minus root 2. That is x is equal to 3 power root 2 or 3 power minus root 2.
right? This is the answer. Okay. Next our example 2.39. Compute log 5 to the base 3 into log 27 to the base 25. Okay. இப்போ இந்த 27 25 பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. 25 என்னது 5 ஓட ஸ்கொயர், 27 என்னது 3 கியூப் தான் வந்து நமக்கு 27. அப்போ we'll write in powers. அப்போ log இது எப்படி எழுதலாம் நம்ம 5 to the base 3 into log this is 3 cube 5 வந்து 5 ஸ்கொயர். ஓகே, இந்த ரூல் நமக்கு தெரியும் ஏற்கனவே. log a power m to the base b power n அப்படின்னாக்க இந்த பவர் இங்க கொண்டு வந்துடலாம், இந்த பவர் இங்க கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு m by n log a to the base b அப்படின்னு நம்ம எழுதலாம், ரைட்? இப்ப அந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணோம், அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணாக்க log 5 to the base 3 into 3 will come here, this 2 will come here, then log 3 to the base 5, right? Okay. இப்போ next பாருங்க, எல்லாம் ப்ராடக்ட் தானே. இப்போ இந்த 3 by 2ன்றது கான்ஸ்டன்ட், அதை முன்னாடி எடுத்துக்கலாம். log 5 to the base 3, இது வந்து 5 to the base 3. இங்க என்ன இருக்கு, எனக்கு 3 to the base 5 இருக்கு. அப்போ 1 by log 5 to the base 3 எழுதிக்கலாம். that is log a to the base b equal to 1 by log b to the base a வா மாறும் reciprocal. அப்ப log 5 to the base 3 log 5 to the base 3 get cancelled. Then the answer is what? 3 by 2, right? This is the answer. இல்ல அப்படின்னாக்க பாருங்க, இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுன்னா இன்னும் கூட ஈஸியா போடலாம். log a to the base b into log b to the base a. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரெசிப்ரோக்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. log a to the base b into log b to the base a. They are reciprocal to each other. அப்போ ஒரு நம்பர் இதோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணாக்க நம்மளுக்கு 1 கிடைக்கும். will be getting what? 1 log a to the base b into log. அப்ப அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க log 5 to the base 3 log 3 to the base 5, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க 1, அப்ப 3 by 2. We can use that method also, right? Okay, thank you children.